ஹலோ காய்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பள்ளி கல்வித்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிவிப்பை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பள்ளி கல்வித்துறையிலேருந்து என்ன ஒரு முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள். எந்த ஒரு வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன தகவல் சொல்ல வரேன் அப்படின்னு உங்களுக்கு புரியுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் என்ன தகவல் சொல்ல வரேன் அப்படின்ட்டு உங்களுக்கு அப்போ தாங்க புரியும். ப்ளஸ் வந்து பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதையும் அழுத்தி ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த பள்ளிக்கல்வித்துறையில் என்ன தான் நிகழ்கிறது அப்படின்னு தாங்க இந்த வீடியோவில் முழுமையாக நான் பார்க்க போகிறேங்க. தயவு செய்து வந்து பார்த்திங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன், என்ன தகவலை சொல்ல வரேன் இன்னைக்கு எதுவுமே உங்களுக்கு புரியாதுங்க. ஒரு டைம் வேஸ்ட்டாக தான் உங்களுக்கு தெரியுங்க. அதனால் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணாமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க தயவு செய்து. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பள்ளி கல்வித்துறையில் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது என்ன நடக்கிறது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நியமன தேர்வை வந்து பார்த்திங்கன்னா ரத்து செய்கிறதுக்கான ஆணை எல்லாமே வந்துடுச்சு அப்படின்னு தாங்க சொல்லலாம். இது வந்து எவ்வளோ உண்மையான தகவல் அப்படின்னா நீங்கள் வந்து நியூஸ் பேப்பர் பார்த்துருந்தீங்க, பத்திரிகைகளை படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியுங்க. இல்லைன்னு பார்க்காதவங்களுக்கோசரம் தாங்க இந்த வீடியோ. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொதுக்குழு கூட்டத்தில் வந்து கலந்து கொண்ட அன்பில் மகேஷ் அமைச்சர், பள்ளிக்கல்வித்துறையோட அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, போன ஆட்சி காலத்தில், அதாவது அதிமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட தேவையில்லாத இந்த 149 ஜியோவை தள்ளுபடி செய்யணும் அப்படின்ட்டு கோரிக்கைகளை நிறைய பேர் கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. அதை நாங்கள் ஏற்று முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்று இருக்கிறோம். முதலமைச்சரின் கீழ் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் ஆணை பிறப்பித்தவுடன் வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக அதற்கான வேலைகள் அனைத்தும் நடக்குங்க, நியமன தேர்வு ரத்தாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா டேட் பேப்பர் 2ல் பாஸ் பண்ணவங்க வந்து பார்த்திங்கன்னா வருங்கால ஆசிரியர் ஆகிறது தாங்க இன்றைய சூழலில் நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குங்க. நீங்கள் வந்து டேட் பேப்பர் 2ல் பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வருங்கால ஆசிரியர்களாக பணியாற்றுறதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபேக் நியூஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நேற்று அவருடைய நியூஸ் பேப்பரை எடுத்து படித்து பாருங்கள். அதில் அன்பில் மகேஷ் ஐயா அவர்கள் என்ன கூறியிருக்காரோ அப்படின்ட்டு உங்களுக்கு முழுமையாக புரியுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி வைங்க. தேங்க்யூ.